வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பல்வேறு தகவல்களையும் சலுகைகள் பற்றிய தொகுப்புகளையும் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் தந்தையின் சொத்துக்கள் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன, வாரிசு வாரியாக சொத்து பிரிப்பதில் பல்வேறு சந்தேகங்களும், அதேபோல் குறிப்பாக ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எவ்வாறு சொத்துக்கள் பிரித்து வழங்கப்படும், இதன் மூலமாக சட்ட ரீதியாக ஏதேனும் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா, அதேபோல் குடும்பத்தில் மூத்த ஆண் குழந்தைகளுக்கு சொத்துக்கள் கூடுதலாக கிடைக்குமா என்ற கேள்விகளும் சந்தேகங்களும் உள்ளன. சொத்து எவ்வாறு பிரிக்கப்படுகிறது என்பது அது பரம்பரை சொத்தா அல்லது சுய சம்பாத்திய சொத்தா, இறந்தவர் உயில் ஏதேனும் எழுதியுள்ளாரா மற்றும் சம்பந்தப்பட்ட நபரின் மதத்தின் அடிப்படையில் எந்த வாரிசுரிமை சட்டம் பொருந்தும் ஆகிய காரணிகளை சார்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய வாரிசுரிமை சட்டத்தின் மூத்த மகனுக்கு அத்தகைய முன்னுரிமை ஏதும் இல்லை. முதலில் பூர்வீக சொத்து மற்றும் சுய சம்பாத்திய சொத்து ஆகியவற்றில் மகன்கள் மற்றும் மகள்களுக்கு உள்ள உரிமைகள் குறித்தும் உயில் மூலம் வழங்கப்படும் சொத்து எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்படும் என்பது குறித்தும் தற்போது தெரிந்து கொள்வோம். இந்திய குடும்பங்களின் தந்தையின் மறைவுக்கு பிறகு மூத்த மகனே அவருடைய சொத்துக்கள் அனைத்தின் அல்லது பெரும்பகுதியின் உரிமையாளராகிறார் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. பல சமயங்களில் இந்த தவறான புரிதல் குடும்பத்திற்குள் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் வழிவகுக்கின்றன. அதன் பிறகு சொத்து விவகாரம் நீதிமன்றம் வரை செல்கின்றன. இருப்பினும் இந்திய வாரிசுரிமை சட்டத்தின்படி தந்தையின் சொத்துக்கள் அனைத்தும் மூத்த மகனுக்கு மட்டுமே சேர வேண்டும் என்ற பொதுவான விதி ஏதும் இல்லை என்பதை மனதில் கொள்ள வேண்டும். குறிப்பாக 1956ஆம் ஆண்டின் இந்து வாரிசுரிமை சட்டமும் அதன் 2025ஆம் ஆண்டு திருத்தங்களும் மகன்களுக்கு சமமான உரிமைகளை வழங்கியுள்ளன. அதேபோல் மகள்களுக்கும் உரிமைகளை உள்ளன. தந்தையின் மறைவுக்கு பிறகு அனைத்து சொத்துக்களும் மூத்த மகனுக்கே சென்றுவிடுமா என்ற கேள்விக்கு என்ன விரிவான பதில்கள்? இந்தியாவில் தந்தையின் மறைவுக்கு பிறகு அவரது சொத்துக்கள் அனைத்தும் மூத்த மகனுக்கு மட்டுமே சேர வேண்டும் என்று எந்த ஒரு மதத்திலும் நேரடியாக சட்ட விதிமுறை ஏதும் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இது ஒரு சட்ட விதி அல்ல, மாறாக இது முக்கியமான ஒரு சமூக கண்ணோட்டமாகவே ஆகும். இந்தியாவில் சொத்துரிமை தற்போது ஓர் அடிப்படை உரிமையாக இல்லை. இருப்பினும் அரசியலமைப்பின் 300A பிரிவின் கீழ் இது ஒரு முக்கியமான உரிமையாகவும் மனித உரிமையாகவும் விளங்குகிறது. சட்டத்தின் அதிகாரமின்றி எவரும் தங்கள் சொத்தை இழக்க நேரிடாது என்பதை இது உறுதி செய்கிறது. 1978ஆம் ஆண்டில் 44வது சட்ட திருத்தத்தின் மூலம் இது அடிப்படை உரிமையின் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு ஒரு சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டது. இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பெற்றோரின் சொத்தில் பிள்ளைகளுக்கு, அதாவது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமமாக உரிமைகள் உள்ளன. முறையான சட்ட நடைமுறைகளை பின்பற்றி பொது பயன்பாட்டிற்காக மட்டுமே அரசாங்கத்தால் தனியார் சொத்தை கையகப்படுத்த முடியும். இதன் மூலமாக இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி பெற்றோரின் சொத்தில் பிள்ளைகளுக்கு ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமமான உரிமைகள் உள்ளன. இதன் அடிப்படையில் ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து சொத்துக்கள் வழங்கப்படுவதற்கான சட்டங்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் மூத்த மகனுக்கு சொத்துக்கள் அதிகப்படியாக கிடைக்கும் என்பது சட்ட ரீதியாக எந்த ஒரு தகவலும் அறிவிப்பும் இல்லை என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திப்போம். நன்றி.